ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த வாழைப்பூ வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணம் இருந்தும் அதிக சத்து இருந்தும் ஆனால் அது அதிகமாக யாரும் சாப்பிட விரும்புறதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதோட சுவை, இதில் ஒரு தோற்பு சுவை இருக்கிறதுனால அதையும் பசங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருமே விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. இவ்வளவு மருத்துவ குணமுள்ள இந்த வாழைப்பூவை வச்சு நம்ம பெரியவங்களும் சாப்பிட்ணும், அதே சமயம் பசங்களும் சாப்பிட்ணும். அதை வச்சு நம்ம இப்போ ஒரு வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். வாழைப்பூவை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வீடியோவில் எப்படி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இதில் நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரமாச்சு ஊறி, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம். என்ன வடைனா சாதா வடை இல்லை, மருத்துவ குணம் இல்லை வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ இந்த தோட்டத்தில் உள்ளது தான். இன்றைக்கி எடுத்தோம், சரி அப்படியே வாழைப்பூ வடை போடலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. போதும், அதான் உங்களோட சேர்ந்து போடணும். ஒரு வாசை வெறும் தண்ணி ஊற்றி தான் நான் கழுவுறேன். மோர் கழுவுவாங்க சில பேர், அப்போ தான் அதோட துவர்ப்பு சக்தி போகணும்னு. நம்மளுக்கு அப்படி தேவையில்லை. இதோட குணமே துவர்ப்பு சக்தி தான். அதை எதுக்கு நம்ம நீக்கணும்? அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் இந்த வாழைப்பூவையும் லைட்டாக பொறன்னு அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகாய், குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோன்னு துருவன இஞ்சி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். சட்னி வச்சுருக்கு, சட்னி காஞ்சிச்சு, ஊற்றிக்கலாம். வடக்கி நம்ம இந்த மாதிரி வச்சு இப்படி சமத்தி எடுத்துக்கிட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாமா? திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. வாழைப்பூவில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பெண்கள்லாம் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அவங்களோட கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை பொரியலாக நம்ம சாப்பிட நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப கசக்கிற துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அது விரும்ப மாட்டாங்க. இதுவே வடையோடு செஞ்சு சாப்பிடும்போது அதில் அந்த துவர்ப்பு சத்தே நம்மளுக்கு தெரியாது. சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடையை எடுத்துக்கலாம். நான் கண் சட்டி வச்சு தான் வடை எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஆயில் கீழே வடிஞ்சிரும். இந்த வடையில் ஆயிலெலாம் அதிகமாக அது குடிக்காது. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளோட வடையை ஒன்று போட்டு எடுத்துக்கலாம்.
நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை அதிகமாக எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. பாருங்கள், இதை நான் இப்போ பிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட வடை. நம்ம வடையில் பருப்பு அதிகமாக இல்லை, இதுக்கு மேலே வாழைப்பூ தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சத்தான ஸ்நாக்ஸாக தான் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாழைப்பூவில் விட்டமின் பி அதிகமே நிறைஞ்சிருக்கு. இந்த வாழைப்பூ பெண்களுடைய யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யூட்ரஸ் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பூவை தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும். நம்மளோட முன்னோர்கள்லாம் உணவைத்தான் மருந்தாக சாப்பிட்டாங்க, பட் நம்ம மருந்த உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்க டேஸ்ட்டாக தான் கேட்குறாங்க, மருத்துவ குணத்தையெல்லாம் யாருமே பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இதில் உள்ள சத்தும் குறையாமல் அவங்களுக்கு போகும். கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.